வணக்கம். நியூஸ் 80 தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை வில்லிவாக்கம் ஜிகேஎம் காலனியில் முதலியார் சங்கங்களின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. மாலை 5:30 மணி அளவில் தொடங்கப்பட்ட இந்நிகழ்வானது தலைவர் தயாளன் அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் தயாளன் அவர்கள் தலைமை தாங்கினார். துணை பொதுச் செயலாளர் ரவி அவர்கள் முன்னிலை வகித்தார். துணைத் தலைவர் பாலாஜி மற்றும் தனபால் அவர்கள் வரவேற்புரையாற்றினார். இக்கூட்டத்திற்கு அனைத்து முதலியார் வேளாளர்கள் சங்கத்தின் பேரவைத் தலைவர் WB பழனி முதலியார், பொதுச் செயலாளர் திரு நங்கை மணி முதலியார், செயலாளர் வழக்கறிஞர் திரு எஸ் சங்கர், மாவட்ட தலைவர் திரு துளசி முதலியார், துணைத் தலைவர் அன்புமணி முதலியார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அனைத்திந்திய முதலியார் சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற இக்கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் திரு வேணுகோபால், சட்ட ஆலோசகர் விநாயகமூர்த்தி மற்றும் பொருளாளர் கோவிந்தசாமி ஆகியோர் உரையாற்றினார்கள். இக்கூட்டத்தில் நடேச முதலியார் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை பற்றியும் தமிழ்நாடு துளுவ வேளாளர் மாநாடு நடத்துவது பற்றி வலியுறுத்தியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மற்றும் இக்கூட்டத்தில் இறுதியில் கொள்கை பரப்பு செயலாளர் பார்த்தசாரதி அவர்கள் நன்றி உரையாற்றினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டி, டீ, காப்பி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஆண்களும் பெண்களும் 80க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மற்றும் இறுதியில் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது. அதன் காணொலியை காண்போம். நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். நீதிக்கு இது ஒரு போராட்டம், இதை நிச்சயம் உலகம் பாராட்டும். வல்லோர்கள் சுரண்டும் பொல்லாத கொடுமை இல்லாமல் மாறும் ஒரு தேரி. மணியண்ணன் அவர்களுக்கும், அன்புமணி அவர்களுக்கும், துளசியண்ணன் அவர்களுக்கும், சங்கர் அவர்களுக்கும், வேணுகோபாலன் அவர்களுக்கும், முக்கியமாக இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த தயாளன் அவர்களுக்கும், ஹரிதாஸ் அவர்களுக்கும், கோயில் சங்கர்களுக்கும், ராமையண்ணன், ரவியண்ணன், பார்த்தசாரதி, முருகண்ணன், இவ்வளோ பேருக்கும் சொல்லிட்டே போயிட்டே இருக்கோம். இங்கே வந்திருக்கும் அனைவர்களுக்கும் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரைய ஆரம்பிக்கின்றேன். அதாவது நம்முடைய சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா உணவோடு ஒடுக்குமுறையும் கொடுத்த நம்முடைய சமுதாயம் பல்வேறு காரணங்களால் பல்வேறு நிலைகளை மாறி இன்று மாற்றுப்பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன. அதை மீண்டும் நாம் சீரமைக்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும் அப்படின்ட்டுதான் அனைத்து முதலியார் வேளாளர் சங்க பேரவையை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது நம்முடைய வேளாளர் சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து அனைத்து முதலியார் வேளாளர் அப்படின்னு நம்ம பேர் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாடு வந்து தொண்டை மண்டல நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, சோழ நாடு அப்படின்னு பல்வேறு பகுதிகளாக பிரிந்து ஒரு உருவாக இருந்தன. இதுல வந்து பாத்தீங்கன்னா திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம் முதலியார் பட்டம் சொல்றோம், பிள்ளை பட்டம் சொல்றோம், அதே மாதிரி நாயக்கர் பட்டம் இருக்கு, ஒடியார் பட்டம் இருக்கு, ரெட்டி பட்டம் இருக்கு, அகமுடைய பட்டம் இருக்கு, பல்வேறு பட்டங்கள் இருக்கு. அதாவது ஆற்காடு முதலியார் சொல்லலாம். முதலியார்ல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நல்லா ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஆற்காடு முதலியார் சொல்லலாம், பள்ளிக்கோட்டை முதலியார் சொல்லலாம், அதே மாதிரி பொன்னேரி முதலியார் அப்படின்னு சொல்லலாம், காஞ்சிபுரம் முதலியார் அப்படின்னு இருக்கு, பாண்டிச்சேரியில வந்து பிள்ளை பட்டம் ஒன்று இருக்கு, விழுப்புரத்துல உடையார் கோட்டம் பட்டம் இருக்கு,
அதே பல்வேறு முதலியார் பட்டங்கள், பூந்தமல்லி முதலியார் அப்படின்ற மாதிரி பல்வேறு முதலியார்கள் இருக்கிறாங்க, செங்குந்த முதலியார்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம வந்து அனைத்து முதலியார்னு ஒரு பேர் வச்சோம். அதே நேரத்தில் வேளாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து முதலியார் பட்டம் கொண்டவர்களோ, திருச்சியில இருந்து கன்னியாகுமரி வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைமார் பட்டம். அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சோழிய வேளாளர், பாண்டிய வேளாளர், நாஞ்சி நாட்டு வேளாளர், கார்காத்த வேளாளர், சைவ வேளாளர், கொடிகாத்த வேளாளர் போன்ற பல்வேறு வேளாளர்கள். அதே மாதிரி திருச்சியில இருந்து நம்ம கோயம்புத்தூர் போய் பார்க்கும்போது கொங்கு வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை பிரிவுகளும், அதாவது 42 வேளாளர் பிரிவுகளும் பல்வேறு பட்டங்கள் கொண்ட முதலியார்கள் ஒன்றிணைந்துதான் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்கள் பேரவை நம்ம ஆரம்பிக்கிறோம். பேரவை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து சொல்றோம் சட்டமன்ற பேரவை அப்படின்னு. ஏன்னா 234 தொகுதியில ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணி ஒரு அமைப்பு இருக்குது, அதுதான் சட்டமன்ற பேரவை. அந்த மாதிரி பேரவைன்றது அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நம்ம வந்து இந்த பேரவையை ஆரம்பிச்சோம். அதாவது பல்வேறு விஷயங்கள் நம்ம சமுதாயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி, சோசியல் இந்த மூணுத்துலயுமே வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல இருந்தாங்க. ஆனா காலங்கள் மாறும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது எக்கனாமிக்கல் பொருளாதாரத்துல நம்ம கீழே வந்திருக்கிறோம். அதே மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா நம்ம கீழே வந்திருக்கிறோம். எல்லா விஷயத்துலயுமே பொலிட்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து திராவிட முன்னேற்ற கழகமே வந்து முதலியார்கள் கட்சின்ற காலங்கள் இருந்தது. 5 பேரும் தலைவர்கள்ல 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவோ, மதியழகனோ, நெடுஞ்செழியனோ, என்எஸ் போன்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். அதே மாதிரி ஒரு காலத்துல பாராளுமன்றத்துல பாத்தீங்கன்னா 40 தொகுதிகள் இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டு 39 தொகுதிகள்னா 20 தொகுதிகள் வந்து நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலியார் சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எம்பி தான் இருக்கிறார், அண்ணாதுரை, திருவண்ணாமலையில சார்ந்தவர் இருக்கிறார். பிள்ளைமார்ல ஒருத்தர் கூட கிடையாது. அதே மாதிரி கொங்கு வேளாளர் ஒரு 6-7 பேர் இருக்காங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்திலும் சரி, சட்டமன்றத்திலும் சரி நம்மளுடைய பங்கு ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் சொன்ன மாதிரிதான் ஒரு ஒன்றுபட்டு நம்ம செயல்பட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும். ஏன்னா அந்த திராவிட இயக்கத்தையே உருவாக்குனது வந்து பாத்தீங்கன்னா 1912 வந்து நடேச முதலியார் தான் இதுக்கு அவர் எடைய போடுறாரு. அவர் தன்னந்தனியா ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு 1912. 13 வந்து பாத்தீங்கன்னா அக்காலத்துல வந்து கல்வியில வந்து எல்லாருமே முன்னேறணும், நம்ம சமுதாயம் மட்டும் இல்ல அனைத்து சமுதாயம் முன்னேறணும் அப்படின்னு ஒரு நல்ல நோக்கத்துல. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து ஹாஸ்டல் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் ஓட்டல் தான் இருக்குமே தவிர மற்றவங்க எல்லாம் போய் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல தன்னுடைய இல்லத்திலேயே அவர் வந்து கல்வியில எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும், இந்த சமுதாயம் தான் இல்லாம எல்லா சமுதாயத்தை சார்ந்த மக்களையும் அந்த திராவிட இல்லம் ஒரு பெயர் சொல்லி தன்னுடைய இல்லத்திலேயே அங்கேயே வந்து அவங்க கல்வியில படிக்க வச்சு இலவசமா உணவும் கொடுத்து எல்லாமே கொடுத்து படிக்க வச்சார். அந்த மாதிரி படிச்சவர்ல தான் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சண்முக செட்டியார் சொல்லுவாங்க. அவர் தான் நேரு இந்தியா சுதந்திரம் அடைந்து நேரு முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா சண்முக செட்டியார் தான். சண்முக செட்டியார் என்பது எங்க வந்து படிச்சு வளர்ந்தாருன்னா நடேசனார் உருவாக்கிய திராவிட இல்லத்துல தான் அவர் இருந்து படிச்சு இக்காலத்துல ஒரு நிதி அமைச்சராக மாறினார். அப்பேற்பட்ட ஒரு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த நடேசன் முதலியார் 1916 தற்பிடி தியாகராயரோடும் நாயரோடும் இணைஞ்சு பெண்ணிதி நல உரிமை சங்கம் ஆரம்பிச்சு 1920 நீதி கட்சி உருவாச்சு. அந்த நீதி கட்சி ஆட்சியில தான் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. மத்திய உணவு திட்டம், பெண்களுக்கு வந்து கல்வி திட்டம், வாக்குரிமை திட்டம், 36 ஆண்டுகளாக இயக்கிக் கொண்டு அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு சென்னையினுடைய கூட்டமைப்புக்கும் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். அவரை வருட வரவேற்கிறேன். வழக்கறிஞர் பிரிவு பேரவையினுடைய வழக்கறிஞர் பிரிவு துணைத் தலைவராகவும் அதனுடைய வழக்கறிஞர் பிரிவுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்எல்பி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதனுடைய கூட்டத்தை நடத்தி சிறப்பாக சங்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய சங்க துணைத் தலைவர் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். பேரவையினுடைய சென்னை மண்டல பொறுப்பாளர் துளசி சுப்பிரமணியம் அவர்களை, சென்னை மண்டலத்தினுடைய துணைத் தலைவர் அன்புமணி அவர்களை,
அப்புறம் வந்திருக்கக்கூடிய மாலை வணக்கம். அனைத்து இந்திய முதலியார் நன்னலன் சங்கத்தின் சார்பிலே இங்கே நடக்கின்ற கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த நன்னலன் சங்கத்தின் ஒத்துழைப்பு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அனைத்து இந்திய முதலியார் வேளாளர் சங்கத்தின் பேரவை சார்பாக தலைவர் செயலாளர் வழக்கறிஞர் சென்னை மாவட்ட தலைவர் நானும் துணைத் தலைவர்களும் வந்திருக்கிறோம். சங்கங்கள் இப்பொழுது அடிக்கடி வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம்ல சொல்ல போனா மிஞ்சி போனா ஒரு 4 நாள்ல ரெடி பண்ணாங்க. அது எதனால ரெடி பண்ணோம் அப்படின்னா வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம போகணும் அந்த ஒரு காரணத்துக்காக ரெடி பண்ணாங்க. அது முக்கிய காரணங்கள் யார் அப்படின்னா பாத்தீங்கன்னா டபிள்யூபி பழனி அவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னாரு, சார் இந்த மாதிரி நம்ம இங்கேயே நம்ம இடத்துலயே மீட்டிங் போட்டு வெளியே ஒவ்வொரு ஏரியாவா போகணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் மீட்டிங்ல நாங்க பேசணும். அதோட தொடர்ச்சியாக தான் வந்து சொன்ன உடனே பார்த்தசாரி சார் கிட்ட பேசணும். அதுக்கப்புறம் சென்னை மண்டல தலைவர் அவர் துளசி சார் கிட்டையும் பேசின உடனே அவங்க உடனே ஒப்புதல் கொடுத்து இமிடியட்டாவே ஒரு பெரிய கூட்டத்தை, மாபெரும் கூட்டத்தை வந்து தலைமையேற்று ஹரிதாஸ் அண்ணனுக்கு வந்து முதல்ல நன்றியை தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞருங்க, கால வழக்கறிஞர் கிடையாது, மூத்த வழக்கறிஞர்கள் தினமும் அவங்க நான் பார்க்காம போகிறதே கிடையாது கோர்ட்டில் பொறுத்த வரைக்கும். பார்த்தசாரி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி இருக்க அண்ணன் மணி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு குறுகிய காலத்திலே அதாவது ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னர் இந்த கூட்டத்தை நடத்த ஒரு கரு உருவாகி அதை ஒரு பெரிய விழாவாக அமைத்து கொடுத்த நம்முடைய அனைத்து இந்திய முதலியார் நன்னலச் சங்கத்தின் தலைவர் திரு தயாளன் அவர்களை நான் மனமோந்து பாராட்டுகிறேன். அவருக்கு எல்லோரையும் வரவழைத்து சிற்றுண்டி கொடுத்து மிக விமரிசையாக இந்த பங்கனை, இந்த விழாவினை நடத்தி கொடுப்பதற்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இன்றைக்கு தேவை, ஏன்னா எல்லா தலைவர்கள் பேசிட்டாங்க, இன்றைக்கு தேவை உணர்வு. முதலியார், பிள்ளைமார், வேளாளர் என்கின்ற உணர்வு நமக்கு முதலில் முக்கியம். அதாவது தெரிவிக்கப்பட்ட ஒரு குறுகிய காலத்திலேயே இவ்வளவு நம்முடைய சொந்தங்களை கூட்டமைத்து இங்கே ஒரு கூட்டத்தை நடத்தியிருப்பது என்பதே ஒரு பெரிய, இன்றைக்கு விடுமுறை நாள் என்ற காரணத்தினாலே வெளியூர்களுக்கு நிறைய பேர் சென்றிருப்பார்கள். இங்கே வரும்பொழுது கூட நிறைய போக்குவரத்து தடங்கள் அதிகமாக இருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாது இன்றைக்கு முக்கியமாக தொலைக்காட்சி தொடர்களை தொலைத்து விட்டு வந்து இங்கு அமர்ந்திருப்பது என்பது பெரிய செய்தி. அதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தவிர்க்கிறோமோ அப்போதுதான் நம்ம சொந்த பந்தங்களை நினைக்கக்கூடிய ஒரு பக்குவம் வரும். நான் இப்போது ஒரு படம் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் 9 மணிக்கு மேல் பேசலாம் என்று வைத்திருக்கிறேன். மிகவும் நெருக்கமான உறவை கூட அப்படி தவிர்த்து அந்த ஒரு மாறி முதற்கண்ணியனுடைய தாழ்மையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பல ஆண்டுகளாக தலைவர்கள் இருக்கிறார்கள். அதை விட நாங்கள் குறைந்தபட்சம் 40 ஆண்டு காலமாக முதலியார் என்று தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் சென்று ஒற்றுமையை நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருந்தோம். நான் அரசு பணியில் இருந்தாலும் சனி ஞாயிறு அன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் பெருநகரங்களுக்கும் அனைத்து தலைவர்களையும் சந்தித்தோம், வெற்றியை நோக்கி சென்றோம். ஆனால் இறுதியில் தோல்விதான் முடிந்தது. வெற்றி அடைய முடியவில்லை. முதலியார்கள் சமுதாயத்தில் ஏன் வெற்றி அடைய முடியலை என்று ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கே தெரியும். முதலியார்கள் பெருந்தலைவர்களாக மாறிவிட்ட பிறகு கீழ் இருக்கும் தலைவர்களை கண்டுகொள்வதில்லை. இது ஒரு நிதர்சனம்.
இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற கூட்டத்திலே நாம் பிரிந்துபட்டு இருக்கிறோம். நாம் ஒன்று போட வேண்டும். பெரும்பாலும் மோதல் என்ன பண்ணாங்க, ஒரு 30, 40, 50 வயசு 70 வயசுக்குள்ள இருக்கிற தாத்தாங்க தான் வருவாங்க, இவங்க சங்கம் நடத்துவாங்கன்னு ஒரு குறிப்பு இருக்கு. நம்ம பிள்ளைகளை அதை பெருசா எல்லாரும் நம்ம என்னன்னா தன்னுடைய சுயத்திலே வாழணும். யாருமே யாரும் நம்பி வாழக்கூடிய நிலைமையில நம்ம இல்லை. நாம தனித்திறமையில வாழ்றதுனால யாருடைய ஒற்றுமை தேவையில்லைன்ற நிலைமையில வாழ்ந்துட்டோம். ஆனா இப்ப இருக்கிற நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காக, மற்ற இடங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக, நம்முடைய பல பிரச்சனைகள் தீர்த்துக் கொள்வதற்காக நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுகின்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு தண்ணீரை பெற்று நம்ம நம்ம பக்கத்து வீட்டுல வெளியே தெரியாம முதல்ல என்னப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஜம்ம வேலை கணக்கு கேடுவோம். வீட்டுல கூழ் கொடுத்தா கூட கௌரவத்தோட வாழக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில பிறந்திருக்கோம். அவங்க புரட்சி அரசியல்ல போய் இன்னைக்கு அது சின்னாபனம் ஆயிடுச்சு. அதனுடைய விளைவு நிறைய பேர் எடுத்து சொன்னாங்க. ஒரு தலைவன் ஒரு முதலியார் அமைப்புல போயிட்டாங்கன்னா இந்த கீழே இருக்கிற ஆளுங்களை மதிக்கிறது இல்லை, அதனாலதான் வீழ்ச்சி அதிகமாயிட்டு இருந்தது. 100க்கு 100 உண்மை. நான் என்னுடைய சங்கத்துல கூட நான் அந்த தலைமையில 2000 நான் ஆலந்தூர் நகரமன்ற தலைவரா என்னை புதிய நீதி கட்சியில நிறுவனத்துல என்ன போட்டாங்க. அன்னைக்கு இருக்கிற தலைவரை போய் என்னுடைய சங்கத்துல ஆண்டு விழா நடத்துற நீங்க வாங்கன்னு போடும்போது அவரு சொன்ன வார்த்தை என்ன, ஒரு 2000 பேர் தெரியுமா அப்படின்னு என்ன கேட்டார். நான் சொன்னேன் 2000 பேர் வருவாங்கன்றது எனக்கு தெரியாது. என்னுடைய சங்கத்துல 500 பேர் இருக்காங்கன்னா இந்த 500 பேருக்கு நீ தலைவர் என்றதை நான் எடுத்து சொல்லுவேன். என்னுடைய ஆண்டு விழாவில் இதே மாதிரி ஏசி சண்முகம் அவர்கள் கலந்துக்கிறாரு. அதனால அனைத்து சொந்தங்களே அனைவரும் கலந்துக்கணும். இந்த சிறப்பு மிகு ஆலோசனை கூட்டத்திற்கு அமரேந்திர பாகுபலியாக வருகை புரிந்திருக்கின்ற நமது பாசத்திற்கு நேசத்திற்குரிய அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் தலைவர் அவர்களே, பொதுச் செயலாளர் அவர்களே, மாவட்ட தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்களே, LLB அமைப்பின் சீர்மிகவும் சிறப்பாகவும் நடத்தி கொண்டு இன்றைக்கு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாக்கினை நிரூபிக்கும் வழியிலே முதலியார் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்பதை சென்ற மாதம் இறுதியிலே மிகவும் சீரும் சிறப்பான LLB கூட்டத்திலே நிரூபித்த வழக்கறிஞர் அவர்களே மற்றும் இந்த GKM காலையிலே இருக்கின்ற அனைத்து முதலியார் சங்கங்களின் பிரதிநிதிகளே, ஏன்னா ஒவ்வொரு பேரா சொல்லிதான் நேரம் நகர்ந்தது. அண்ணா சொன்ன மாதிரி இந்த மணியும் பத்திரை அனைவருக்கும் வருகின்ற நித்திரை மாதமோ சித்திரை இத்தோடு படிக்கின்றேன் முத்திரை சொன்னார். அதுபோல நானும் ரொம்ப நேரம் இருக்கிறேன். இந்த தினம் கிறிஸ்துமஸ் ரொம்ப அற்புதமான நாள்ல நம்ம இதை ஆரம்பிச்சுக்கிறோம். கிறிஸ்து பிறந்த பிறகுதான் காலமே 2ஆக பிரிக்கப்பட்டது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஆனுவல் டெமனி, அந்த வருஷமே வேற மாதிரி ரிவர்ஸ்ல இருக்கும். அதே போல இந்த முதலியார் இனத்திற்கு நமக்கு ஒரு கிறிஸ்துவாக WB பழனி முதலியார்கள் அவதரித்திருக்கின்றார். முதலியார் இனத்தின் வளர்ச்சியை பேசும்போது பழனி முதலியாருக்கு முன், பழனி முதலியாருக்கு பின் என்று கூறப்படுகின்ற ஒரு காலகட்டாயம் நிச்சயமாக வரும். இங்கே பேசும்போது குறிப்பிட்டார்கள் கிறிஸ்துமஸ் என்றதிலே ஆரம்பித்திருக்கின்றேன். இந்த கிறிஸ்துமஸ் தினத்தில் ஆரம்பிக்கிறதுனால பைபிள்ல 2 வாசகம் படிச்சிருக்கேன். அதை சொல்லிட்டு ஒரு நிறைவுரை முடிச்சுக்கிறேன். இவ்வளவு நேரம் கேட்டீங்க, ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கேளுங்க. அதாவது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, ஜீசஸ் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, விலகி செல்வதும் இல்லை, உன்னை கைவிடவில்லை, என்றென்றும் உன்னுடன் இருப்பேன். இது பைபிள்ல போட்டுக்குது. இது எப்படி நம்மளுக்கு சொந்தமானு பார்த்தா நம்ம தலைவர்கள்லாம் அப்படித்தான். என்னடா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுதா கொண்டுதா, நம்ம ஏதாவது சம்பாட்சமா கொண்டமா, நம்ம வேலையை பார்த்து போதோம்னு அவர்கள் இந்த முதலியார் சொந்தங்களை விட்டு விலகுவதும் இல்லை, விலகி செல்வதும் இல்லை, என்றும் உங்களுடன் இருப்பார்கள், உங்களை கைவிடவும் மாட்டார்கள் என்று உறுதிப்படுத்தும் விதமாக அந்த வாசகத்தை நான் பார்க்கின்றேன். அதுல இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது. அதாவது மான்டிகஸ் டே என்று சொல்லப்படுகிற புனித விழா என்று ஜீசஸ் அவர்கள் அறையிலே நுழைகின்றார். நுழையும் போது அவர்களுடைய சீடர்களுக்குள்ளே யார் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் என்ற கருத்து வேறுபாடு. நான் தான் ஜீசஸுக்கு நெருக்கமானவன், நான் தான் ஜீசஸுக்கு கூட இருக்கின்றவன், நான் தான் ஜீசஸுக்கு ஆளினால் என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும்போது ஜீசஸ் உள்ளே நுழைந்து ஒரு ஆசனத்தை எடுத்து வர சொல்லுகின்றார்.
ஒரு தாம்பாளத்தட்டிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு சீடரையும் அழைத்து அந்த ஆசனத்திலே உட்கார வைத்து அவருடைய கால்களை தன்னுடைய அங்கினாலே துடைத்து ஒரு சிறப்பு வசனத்தை கூறுகின்றார். நம்மில் உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை, ஆண்டவனின் படைப்பில் கர்த்தர் ஒருவரே உயர்ந்தவர், ஆண்டவன் ஒருவரே உயர்ந்தவர் வந்தேன். அதே போல இந்த அனைத்து முதலியார் வேளாளர் சங்க அமைப்பிலே உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை, அனைவரும் சமமே என்ற ஒரு பாகுபாட்டை இன்றளவும் நமக்கு நியமித்துக் கொண்டிருக்கிறார் அண்ணன் பழனி முதலியார். ஏன் சொல்றேன்னா உண்மைங்க. இப்ப சொன்னார் பார்த்தீங்களா, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, பாசாதி நம்ம முதல்ல நாங்க மாவட்ட தலைவர் துளசி மொழியார் திரு அன்பு மொழியா இருக்கும்போது என் பேர் இருந்தாலும் பாசாதி சொல்லிட்டு அவங்க பேர் சொல்ல முடியாதுனால என் பேரையும் நான் சொல்லிக்கிறேன். அதனால கூப்பிட்டு மூவரே அழைத்தது மாதிரி ஏதாவது மீட்டிங் போடணும், அது சிறப்பா இருக்கணும். த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்க. அது போல ஆரம்பிக்கின்ற அந்த நிகழ்வு முத்தாய்ப்பாக இருக்க வேண்டும். முதல் படி எடுத்து வைக்கின்றது கடைசி வரை படியில ஏறி நிதானமாக ஒன்றரை பிறகு வெற்றி பாதையை நாம் அடைய வேண்டும். அதுக்கு உண்டான முயற்சிகளே இறங்க வேண்டும் என்றால் இதற்கு 2 பேர் நான் முழு என்னுடைய பாராட்டு. ஒருவர் நம்முடைய அண்ணன் ஹரிதாஸ், மற்றொருவர் அண்ணன் தயாளன். ஹரிதாஸ் கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கும் வீட்டுக்குமாக அழைந்து கொண்ட நேரத்திலே அவரிடம் கூறிய போது நான் திங்கட்கிழமை தான் டிஸ்சார்ஜ் ஆகினாரு. திங்கட்கிழமை அவர்கிட்ட பேசிய பிறகு அண்ணன் தயாளன் சொன்னாரு, இல்லம் இல்ல எனது உள்ளமும் உங்களுக்கு சொந்தம் என்று கூறிய பெருந்தகையாளர் தயாளனுக்கும் இந்த கூட்டத்திலே ஒரு நன்றியை கூட காரணப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அவர்கள் இருவரும் ஏற்றுக்கொண்ட பிறகு நமது பெருந்தகையாளர் திரு பழனிமொழி அவர்களுக்கு கூறினேன், ஐயா இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் தினத்தன்று வைத்து கொண்டு வர முடியும். அவர் உடனே ஒப்புதல் கொடுத்து விட்டார். அதன் பிறகு ஒரு பதிவு போடப்பட்டு அனைவருக்கும் சென்று விட்டது. இந்த தினத்திலே இத்தனை பேர் வருவார்களா என்ற ஒரு ஐயப்பாடு கூட ஆரம்பத்தில் 6 மணிக்கு பார்க்க வந்து, அதுக்கு பிறகு பார்த்தால் கேட்டு வரைக்கும் கூட்டம் இருந்ததுன்னா இது இங்கேயே இப்படின்னா இதையே நாம சிறப்பா அடிக்கடி செய்து கொண்டிருந்தா நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடிய வெற்றியை அடைந்தே தீருவோம். எல்லாம் இங்க ரயில்வே தொழிலாளர்கள் நிறைய பேர் இருக்கும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா போனஸ் என்பது நம்மால் பெறவே முடியாது என்று ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த போனஸை நாம் பெற்றோம். எப்படி போராடி வாதாடி பெற்றோம். அதே போல பாத்தீங்கன்னா பென்ஷன் கூட நம்மளுக்கு சரியான முறையில் கிடையாது. 1982 ஆண்டு நகரா என்பவர் போராட்டம் சட்ட போராட்டம் அந்த பென்ஷனையே வாங்கி கொடுத்தார். பெண்ணும் வேண்டாம் சன்னம் வேண்டாம், மத்திய அரசு கூடிய பென்ஷன் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று கூறி நம்மளுக்கு வாங்கி கொடுத்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் ஓய்வு பெற்றா அவனுக்கு அந்த 364 நாட்கள் வேலை செய்து 365வது நாளிலே அவர்கள் வேலை செய்கிற ஒரே காரணத்துக்காக அந்த இன்கிரிமெண்ட் என்று சொல்லுகிற நோஷனல் இன்கிரிமெண்ட் மறுக்கப்பட்டது. அதையும் சட்ட போராட்டம் நடத்தி அதிலே நானும் ஒரு வகையிலே சட்ட போராட்டம் நடத்தி அந்த நோஷனல் இன்கிரிமெண்டை ஒரு இன்கிரிமெண்டை அதிகமாக வாங்கி இன்றைய தினம் என் பென்ஷனிலே மாதம் 1200 ரூபாய் அதிகமாக வாங்கி கொண்டிருக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தா 128 அதாவது கம்யூட்டேஷன் 15 வருடங்கள் பிடிக்கின்றார்கள். அது தவறு என்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கப்பட்டு அது 128 மாதங்கள் தான் இருக்க என்று அதிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாமும் நிச்சயமாக நமக்கு பிடிக்கப்பட்ட அந்த 15 வருட அரியர்ஸை அந்த 128 மாதங்கள் போக மீதி மாத அரியர்ஸை பெற்றே தீர்வோம். இதெல்லாம் ஏன் கூறுறோம்னா முடியாது முடியாது முடியாதுன்னு எல்லாமே உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு எல்லாம் முடியுதுன்னு வாங்கி இருக்கிற. அதே போல முதலாளர் அமைப்பில் ஒற்றுமை இல்லை, நம்மளால சாதிக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாதுன்னா உட்காந்துனே தான் இருக்கணும். அதுக்காக தான் அப்ப அண்ணன் தலைவர மிக சீரியஸா நாம முதலாளத்தை ஒரு முன்னேற்ற பாதையில அழைத்து செல்லணும். நமக்கெல்லாம் ஒரு தெரியாத உண்மையை டிவிக்கு கைப்பற்றி இருக்கிறது. தென்னகத்திலே ஒரு சர்வே நடத்தியிருக்கிறார்கள். அதிலே அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வரக்கூடிய வாக்குகளிலே 40% வேளாளர் சமூகத்திலிருந்து கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார். நம்முடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றோம். வலிமை என்னன்னு நம்மளுக்கே தெரியல. நம்மளாம் அப்படியே வந்துடுறோம். இன்னொன்னு கிடைக்கும் அது கிடைக்குமா இல்லையா? முதல்ல நாட்டிற்காக நீ என்ன செய்தா என்று பார், நாடு உனக்காக என்ன செய்து பார்க்காது. அப்படின்ற போல இந்த முதலியார் சமுதாயத்துக்காக நாம் என்ன செய்தோம் என்று பார்ப்போம். அப்புறம் முதலியார் சங்கத்துக்கிட்ட நம்ம என்ன பெறுவோன்றதை கேட்டு வாங்கலாம், நம்ம சத்தம் போட்டும் வாங்கலாம், சந்தோஷமாவும் வாங்கலாம். ஆனா நம்மளுடைய பங்களிப்பை தராமலே ஒரு இடத்துல உட்காந்து என்ன செய்கிட்டு தான் இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி அடுத்த பிரிவினரே ஜாதி பிரிவினர் வளர்ந்து கொண்டே போவார்கள். நடந்தது நடந்தவையாகட்டும், இனி நடப்பவையாகட்டும், இனி நடக்க போன்ற காலம் நம்ம தான். நமது வாக்கு வங்கியை நிரூபித்தால் உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேங்க. அண்ணன்
தயாளன் டிஎம்கே இவருக்கு கவுன்சிலர் நிற்கிறான்னு வச்சுக்கிறேன். இங்க அதிமுக சேர்ந்தவங்களா, கம்யூனிஸ்ட் சேர்ந்தவங்களா, ஆனா முதலியார் என்ற ஒரே காரணத்துக்காக அண்ணன் தயாளனை தேர்ந்தெடுத்தால் முதலியார் சமயத்துக்கு ஒரு பிரதிநிதி கிடைப்பார். இதை யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. இதை ஏன் நாம் யோசிக்க மாட்டேன்றோம்? நம்ம கட்சின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம முதலியார் இடத்தை விட்டு கொடுத்துக்கிட்டோம். ஆகையினாலே ஒரே ஒரு கதையை சொல்லி நிறைய நேரம் நகர்ந்துவிட்டது. அதாவது துரோணாச்சாரியார் போறணுமா, துரோணாச்சார் கௌரவர்களை பாண்டவர்கள் அழைத்து ஒரு மரத்தின் அருகே அம்பை எய்ய சொல்கிறார். புறாவை பார்த்து அனைவரும் அம்பை எய்கின்றார்கள். துரியோதனை கூப்பிடுறாரு, உனக்கு என்ன தெரியுது? எனக்கு மரம் தெரியுது, இலை தெரியுது, கிளை தெரியுது, சரி உன் அம்பை அந்த புறா விழுத்தமில்லை. ஆனால் அர்ஜுனன் மட்டும்தான் என்ன தெரியுது, எனக்கு எதுவுமே தெரியவில்லை, எனக்கு தெரிந்ததெல்லாம் அந்த புறாவின் தலை தான், அந்த புறாவின் கண்கள் தான். உன்னுடைய அம்பை எய்யினா அந்த அம்பை எய்தவன புறாவின் தலை கொய்யப்படு. அது போல நமது நோக்கம் எல்லாம் முதலியார் சமுதாயம் முன்னேற்றம் என்ற ஒரே எண்ணத்தில் தான் நமக்கு இருக்க வேண்டும். நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம் கூறிக்கொண்டு நமது நோக்கம் ஒருவனைத்துக் கொண்டால் நல்ல பூக்களை பயிரும், பழங்களை காண்போம். நமது நோக்கம் 10 வருடத்துக்கு கொண்டால் நல்ல கனிகளையும் காய்களையும் பரப்பணும், மரங்களை பயிரிடும், பழங்களை காண்போம். நமது நோக்கம் முடிவில்லாது என்றால் மனிதநேயத்தை வளர்த்து மனித குலத்தை பாதுகாத்து முதலியார் சமூகத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்த இதயங்களுக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மாலை அனைத்து முதலியார் நன்னல சங்கத்தின் சார்பில் திரு தயாளன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து முதலியார் வேளாளர் சங்க பேரவையின் சார்பாக கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும், ஏராளமாக கலந்து கொண்ட நமது சமுதாய உறவுகளுக்கும் முதலில் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உரையை ஆரம்பிக்கின்றேன். நம்முடைய முதலியார் சமுதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி, சோஷியலி மூன்றுத்துலையுமே ஒரு பெரிய அளவில் இருந்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் அது மாற்று சமுதாயத்தினால், நாம் ஒற்றுமை இல்லாத ஒரு காரணத்தினால் மாற்று சமுதாயத்தில் அனைவரும் மேலோக்கி சென்று விட்டனர். அதை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த அனைத்து முதலியார் வேளாளர் சங்க பேரவை உருவாக்கப்பட்டது. இந்த பேரவையின் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் அமைப்புகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதன் முதல் கட்டமாக சென்னையிலே 200 வார்டுகளிலும் நம்முடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் முதல் கூட்டமாக இன்று கொளத்தூரிலே அண்ணன் தயாளன் அவர்கள் தலைமையிலே ஹரிதாசன், கோவிந்தசாமி அவர்கள் போன்றவர்கள், பார்த்தசாரதியான மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு இந்த பணியாற்றிருக்கிறாங்க. இதில் அனைத்து முதலியார் வேளாண் பேரவை நிர்வாகிகளான மணி முதலியார், சங்கர் அண்ணன், அதே மாதிரி துளசி அண்ணன், அன்புமணி போன்றவங்களாம் கலந்துருக்கிறாங்க. எல்லாருக்கும் எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த மாதம் நடைபெற இருக்கும் முக்கியமான 3 விழாக்கள், அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த திராவிட இயக்கத்தை 1912 தன்னந்தனியாக உருவாக்கிய டாக்டர் சி நடேச முதலியார் அவர்களுக்கு 150வது பிறந்த நாளின் நிறைவு விழாவை சிறப்பாக கொண்டாட இருக்கின்றோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவு. ஏன்னா இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா 110 ஆண்டு திராவிட மாடல் சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது முதல்ல உருவானது 1912 தான் உருவாச்சு டாக்டர் சி நடேச முதலியார் அவர்களால். அன்றைக்கு அக்காலத்திலே திராவிட இல்லம் என்று தன்னை உருவாக்கி எல்லாரும் அப்படியே. அன்பார்ந்த முதலியார் சொந்தங்களே, தமிழ்நாட்டிலே குறிப்பாக சென்னையிலே முதலியார் சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற முயற்சியிலே சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து முதலியார் சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அனைத்து முதலியார் வேளாளர் சங்கங்களின் பேரவை என்ற ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி 20 வார்டுகளிலும் சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுகளிலும் கூட்டங்களை நடத்த வேண்டும் என்ற முயற்சியிலே முதல் கூட்டமாக அனைத்து இந்திய முதலியார் நன்னல சங்கத்தின் கூட்டமாக இங்கு கொளத்தூர் தொகுதியிலே GKM காலனியிலே இன்றைய கூட்டம் தலைவர் ஆர் தயாளன் அவர்கள் இல்லத்திலே அனைத்து இந்திய முதலியார் நன்னல சங்கத்தின் சார்பாக கூட்டம் இன்று கூட்டப்பட்டு இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய பேரவை நிர்வாகிகளையும் அனைத்து இந்திய முதலியார் நன்னல சங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொளத்தூர்ல நடைபெற்ற இந்த கூட்டம் மிக சிறந்த ஒரு கூட்டம். நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா வருகின்ற 2026 குறைஞ்சபட்சம் சட்டமன்றத்தில் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 40 பேராவது இருக்கணும். அதான் முக்கியமான ஒரு கோரிக்கை. எந்த கட்சியாக இருக்கலாம், அது திமுகவா, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, எந்த கட்சியாக இருந்தாலும் 40 பேராவது மினிமமாக இருக்க வேண்டும்.
இதில் வந்து நம்முடைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொள்வதற்கான இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த சங்கத்தின் மூலமாக நாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1.5 கோடி மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகளை நாங்கள் எடுத்து நடத்தி சொல்ல போகிறோம். WP பழனி அவர்கள் சொன்னது போல வந்து முதல்ல வந்து இந்த 3 மாதத்துக்கு இந்த 2 மாதத்துக்குள் 3 விஷயங்களை செய்வதற்கான ஒரு முயற்சியை முதலில் செய்வோம். அதற்கான ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 200 வார்டுகளிலும் சென்னையை பொறுத்தவரை இப்பொழுது 200 வார்டுகளிலும் ஒவ்வொரு வார்டுகளிலும் தனித்தனியாக வந்து ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரையும் நம்ம ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குறோம். இதை தவிர்த்து வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து ஒரு 7 டிஸ்ட்ரிக்டை நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். அந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் போய் நம்ம சமுதாய மக்களை ஒன்றிணைத்து அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் தேவையோ அந்த விஷயங்களை செய்வதற்கான ஒரு முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக 2026 பொறுத்தவரை தமிழக சட்டசபையில் நிச்சயமாக 40லிருந்து 50 முதலியார் இனத்தை சேர்ந்தவர்கள், பிள்ளைமார் இனத்தை சேர்ந்தவர்கள் எம்எல்ஏவும் மதுரையாகவும் இருப்பார்கள். மதுரையில் நிச்சயமாக ஒரு 5லிருந்து 10 பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான வழிகளை நாங்கள் செய்வோம் என்று கூறி பேசுவதற்கு வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.